இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுவையான சிக்கன் சம்பல். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாயை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு ஒரு 30 நிமிஷம் ஆற வச்சிடலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், பாதி எலும்பிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் இதை ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம சம்பலுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 தக்காளி, நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த 8 மிளகாய், சிகப்பு மிளகாயை அதோட சேர்த்துருவோம். இதை இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிடுவோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை மீடியமான சூடு வந்தோடனே அதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க கறி துண்டுகளை பாதி அளவு வேக வச்சுக்கலாம். கறியை ரொம்ப வேக வச்சிட வேண்டாம், பாதி அளவு வெந்தால் போதும். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கறி வேக வச்ச அதே எண்ணெயில் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியாச்சு. அதில் 5 ஏலக்காய், 2 பட்டை, 5 கிராம்பு இதை நம்ம சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயாச்சு. இதில் 1 தக்காளி சின்ன துண்டாக வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன்னா.
தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா வெந்தாச்சு. அது கூட நம்ம சம்பலுக்கு தேவையாக மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துருவோம். பேஸ்ட்டை சேர்த்து அதையும் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் இதில் 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பாதி வேக வச்சுருக்க கறி துண்டுகளை சேர்த்து மறுபடி அந்த கலவை கறியில் எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி துண்டுகள் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதில் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து அதில் மறுபடி ஒரு பாதி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் சம்பல் சாப்பிட தயாராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேங்கோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.